வணக்கம். பாரதியார்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவரோட விடுதலை போராட்ட கவிதைகள். அப்புறம் அந்த முண்டாசு கட்டிய கம்பீரமான உருவம் இல்லையா? ஆனா அந்த புரட்சி கவிஞருக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக ஞானி ஒளிஞ்சிட்டு இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இந்த விளக்கத்துல நாம பாரதியோட மதங்களை கடந்த அந்த ஆன்மீக பார்வையை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முதல்லயே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் மதத்தோட பேர்ல பிரிவினைய பாக்கறப்போ ஒரு கவிஞனால மட்டும் எப்படி அதுக்குள்ள ஒற்றுமையா ஒரு கடவுளை பார்க்க முடிஞ்சுது? இதுதான் பாரதியாரோட மொத்த ஆன்மீக பார்வைக்கும் மையப்புள்ளி. முதல்ல நாம பார்க்க போறது சமயங்களை கடந்த கவிஞருங்கிற தலைப்புல தான். அதாவது பாரதியோட ஆன்மீக பயணம் இருக்கே, அது எந்த ஒரு மதத்தோட எல்லைக்குள்ளயும் நிக்கல. அது எல்லா மதங்களையும் தாண்டி ஒரு பொதுவான உண்மைய தேடி போச்சு. பாரதியாருக்கு ரொம்பவே மனவேதனைய கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, மதத்தோட பேரை சொல்லி நடக்கிற சண்டை சச்சரவுகள் தான். இத மனுஷ இனத்தோட மிகப்பெரிய முட்டாள்தனம்னு அவர் நினைச்சாரு. அதனால தன்னோட எழுத்து மூலியமா இந்த அறியாமையை எப்படியாவது போக்கிடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாரு. அப்போ இந்த பிரச்சனைக்கு அவரோட தீர்வு என்னவா இருந்துச்சு? அதுதாங்க இந்த சிம்பிளான தத்துவம். ஒரே இறைவன், ஆனா பெயர்கள் மட்டும் பல. இந்த ஒரு சிந்தனை தான் அவரோட ஆன்மீக பார்வைக்கு அஸ்திவாரமே. பாரதியோட இந்த வரிகளை பாருங்களேன். தெய்வம் பலபலல் சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். என்ன ஒரு நேரடியான தைரியமான வார்த்தைகள். பல சாமிங்க பேரை சொல்லி மக்களுக்குள்ள சண்டைய மூட்டி விடுறவங்கள நேரடியாவே மூடர்னு சொல்றாரு. இதிலிருந்தே அவரோட நிலைப்பாடு எவ்வளவு தெளிவா இருந்துச்சுன்னு நமக்கு புரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் நாம சொல்ற விநாயகர், முருகன், நாராயணன், அல்லாஹ் இல்ல யெகோவா, இது எல்லாமே தனித்தனி கடவுள்கள் கிடையாது. எல்லாமே அந்த ஒரே ஒரு சக்தியோட வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு பெயர்கள், அவ்வளோதான். இதுதான் அவரோட எல்லா மதத்தையும் ஒன்னா பாக்குற பார்வைக்கு ஒரு சூப்பரான உதாரணம். ஆக மொத்தம் பாரதியோட ஆன்மீக தேடலோட மொத்த சாரமும் இந்த ஒரு வரியில் அடங்கிருது. பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று. இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வரிதான் அவரோட உலக பார்வைக்கே அடித்தளம். சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் கொடுத்த மரியாதை பத்தி. பாரதியோட இந்த தத்துவம் எல்லாம் வெறும் பேச்சோட நின்னதுல, அவர் மத்த மதங்களோட தீர்க்கதரிசிகள் மேலேயும் ரொம்ப ஆழமான மரியாதை வச்சிருந்தாரு. இதிலிருந்து அவரோட கொள்கை எந்த அளவுக்கு நடைமுறைக்கு ஏத்ததா இருந்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து மேல அவருக்கு இருந்த மரியாதை தான். அவர் இயேசுவ ஒரு மதத்தோட கடவுளா மட்டும் பார்க்கல. அதுக்கு பதிலா எவ்ளோ துன்புறுத்தல்கள் வந்தாலும் அதுக்கு எதிரா நம்பிக்கையோட நின்ன ஒரு பெரிய சக்தியா பார்த்தாரு. பாரதியாரோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கிறிஸ்தவ மதத்தையே கொன்றுவிட்டோம் என்று அந்த மூடர்கள் நினைத்தார்கள். இன்று கிறிஸ்து மதம் உலகம் முழுவதையும் சூழ்ந்து நிற்கிறது. பாத்தீங்களா? இயேசுவோட சிலுவை மரணத்தை ஒரு தோல்வியா பார்க்காம நம்பிக்கையோட இறுதி வெற்றிக்கான ஒரு பாடமா பாரதி பார்க்கறாரு. ஒரு மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது மூலியமா நமக்கு புரிய வைக்கிறார். இயேசுவோட கதையிலிருந்து மட்டும் அல்ல, இதே மாதிரி நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையிலிருந்தும் பாரதி ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா, அவர் மக்காவிலிருந்து தப்பிச்சு போன அந்த சம்பவத்திலிருந்து. அந்த கதைய பாரதி இப்படி சொல்றாரு. எதிரிகள் துரத்திட்டு வரப்போ ஒரு குகையில ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ பயந்து போன தன் சீடர்கிட்ட நபிகள் நாயகம் சொல்றாரு, ஏன் காரியம் முடிகிற வரைக்கும் எனக்கு மரணம் வராதுன்னு. இதுல இருந்து பாரதி என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கைதான் காமதேனு, அது கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும். பாத்தீங்களா? இயேசுவோட நம்பிக்கையும் சரி, நபிகள் நாயகத்தோட நம்பிக்கையும் சரி, ரெண்டுமே ஒரே உலகளாவிய தத்துவத்தோட வெளிப்பாடுதான் பாரதியோட பார்வையில. ஓகே, மத தலைவர்கள் பத்தி பார்த்தாச்சு. இப்போ பாரதியோட பார்வை சாதாரண மனுஷங்க பக்கம் திரும்புது. இதுதாங்க அவரோட சிந்தனையில ஒரு மிகப்பெரிய புரட்சின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண் பெண் 2 பேருக்குள்ளேயுமே தெய்வீகம் இருக்குன்னு சொல்றாரு. இது நிஜமாவே ஒரு புரட்சிகரமான பார்வைதாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண் தெய்வங்கள் எல்லாம் ஒரு ஆண் அடைய வேண்டிய ஒரு இலட்சியத்தை காட்டுது. அதே மாதிரி பெண் தெய்வங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இருக்கிற அந்த பராசக்தியோட மகிமைய காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அந்த தெய்வீக சக்தியோட ஒரு பிரதிநிதிதான்னு சொல்றாரு. இந்த ஒரு வரியில அவரோட மொத்த கருத்தம் அடங்கியிருக்கு பாருங்க. சிவன் நீ, சக்தி உன் மனைவி. விஷ்ணு நீ, லக்ஷ்மி உன் மனைவி. பாத்தீங்களா? சாதாரணமா இருக்கிற கணவன் மனைவி உறவை ஒரு தெய்வீக கூட்டாண்மையா மாத்துறாரு. ஆண் பெண் சமத்துவத்துக்கு பாரதி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அங்கீகாரம் இது. சரி, இப்ப நாம இந்த விளக்கத்தோட
கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பாரதியோட இந்த காலத்தால் அழியாத செய்திய, அதாவது அவரோட சமய பொதுமை தத்துவத்தோட முக்கிய செய்திய ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம். அவரோட மொத்த தத்துவத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது சமய புதுமை. அப்படின்னா என்ன? எல்லா மதங்களையும் சமமா மதிக்கிறது. இதுதான் நம்பிக்கை விஷயத்துல அவரோட கடைசி மற்றும் உறுதியான நிலைப்பாடு. அப்ப பாரதியோட மையக் கருத்து ரொம்ப தெளிவு. எல்லா மதங்களும் உண்மைதான், ஒரு மதமும் முழு உண்மை என்று. ஆதலால் மதப் பிரிவுகளை கருதி மனிதர் பிரிந்துவிடக்கூடாது. ஆமாங்க, எல்லா மதமும் உண்மைதான், ஆனா எந்த ஒரு மதமும் மட்டுமே முழுமையான உண்மை கிடையாது. அதனால மதத்தோட பேரை சொல்லி நம்ம பிரிஞ்சு நிக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப ஆழமா சொல்றாரு. இது ஒற்றுமைக்காக அவர் விடுத்த ஒரு அறைகோவல். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதி இந்த ஒற்றுமை கனவை கண்டாரு. ஆனா இன்னைக்கும் மதத்தோட பேர்ல பிரிவினைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல அவரோட இந்த பார்வை நமக்கு எவ்வளவு அவசியமா இருக்கு இல்லையா? சோ இந்த காலகட்டத்துல பாரதியோட இந்த ஒற்றுமை பார்வையிலிருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.